வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மேட்ச் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா டெல்லி விசஸ் கொல்கத்தாவில் நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷார்ஜாவில் நடக்குதுங்க. ஷார்ஜானா நமக்கு நல்லாவே தெரியும், சிக்ஸர்ஸ் மழையாக பொழிய போகுது. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ரிஷப் பந்த், சுனில் நரைன், ஆண்டர் ரசல். ஸோ பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாகவே நிறையா சிக்ஸஸ் வரக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் எடுத்தால் நல்லா சேஃபாக ஜோனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பிச் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாகவே பேட்ஸ்மேன்ஸ் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாகவே நல்லாவே அடி வாங்குவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸு டெட் ஓவர்ஸில் போடுறவங்க மட்டும்தான் கண்டிப்பாக நல்லா ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்ஸ்மேனை பொறுத்தவரை நல்ல பேட்ஸ்மேன்னா கண்டிப்பாக அடிக்கிறதுலாம் வெளியே போயிட்டு தாங்க இருக்க போகுது. யாரெல்லாம் எடுத்தால் நல்லா பெரிய அமௌண்ட் வின் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டீம் வந்து நாங்கள் அனுப்புவோம். அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்டிங்கன்னா பெரிய அமௌண்ட் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக நிறையாவே இருக்குது. ஸோ யாரெல்லாம் எடுத்தால் சேஃபர் ஜோனில் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் தாங்க அதிகமாக எடுக்கணும். ரிஷப் பந்த், அந்த ஆண்டர் ரசல் மாதிரி. ஸோ கண்டிப்பாக இவங்கள மாதிரி பெரிய பிளேயர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரிஷப் பந்த் இருக்கார். கண்டிப்பாகவே சூப்பராக ஆடுவார். சின்ன கிரவுண்ட்னா சொல்லவே தேவையில்லைங்க. அவர் திருப்பி விடுறதெல்லாம் 6 போயிட்டே தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இவரை நம்ம எடுத்து கேப்டனாக கூட போடலாம் ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா. ஸோ இவரை நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ கொஞ்சம் முன்னாடியும் வர மாட்டேங்கிறாரு. யாராச்சும் முன்னாடி அனுப்பிச்சி விட்டுறாரு. அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் போயிடலாம். சிக்கர் தவான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தட்டி தட்டி ஆடிட்டுருக்காருங்க. இந்த கிரவுண்ட்னா கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான், அடித்து கூட ஆடுவார். நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். அதனால் இவரை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் போனால் முன்னாடி பண்ட் இறக்குவார். அதனால நான் இவரை எடுத்துக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல வந்து கூட ஒரு 4-5 6 அடிப்பார் பண்ட் அவுட் ஆகிட்டாருன்னா. அதனால இப்போதைக்கு நான் இவரை எடுத்துக்கிறேன். நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில் இருக்கார். கண்டிப்பாகவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காருங்க. சின்ன கிரவுண்ட்னா சொல்லவே தேவையில்லை. சஞ்சு சாம்சன் அடித்த மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி இவர்கிட்டையும் நம்ம பார்க்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் நித்திஷ் ராணா செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. தாராளமாக யோசிக்காமல் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எயின் மார்கனை விட அவர் தான் பெட்டர் ஆப்ஷன். வந்தால் சூப்பராக அடிக்கிறாருங்க. இந்த கிரவுண்ட்லலாம் கண்டிப்பாக சிக்ஸர் மழை பார்க்குறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. பிருத்வி ஷா அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம யோசிச்சுக்கலாம். பின்னாடி நிறைய பிளேயர்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஆண்டர் ரசல் சொல்லவே தேவையில்லை. இந்த கிரவுண்டில் தாராளமாக அடி பொலன்னு பொழப்பாருங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஸோ சுனில் நரைனையும் இந்த மேட்ச் நான் எடுத்துக்கிறேன். இவர் வந்து ஓப்பனிங் வந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க, இல்லைனா எடுக்க வேணாம். நானே சொல்கிறேன். கண்டிப்பாக விட்டுறலாம், வேஸ்ட்டு தான். ஏதோ ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வேணால் இருக்குது. ஆனால் சின்ன கிரவுண்டுங்கிறனால அதுவும் டவுட்டு தான். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கண்டிப்பாக இப்போ வரை எதுவும் பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் நல்லா பண்ணார். அதனால் இவரையும் நான் விட்டுறேன். அக்ஷர் பட்டேல் இவரும் வேணாம், நான் விட்டுறேன். ககிஷோர் ரபடா சூப்பராக போட்டிருக்காருங்க. இப்போ வரைக்கும் கண்டிப்பாக மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவரை நம்ம எடுத்துக்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்க மாட்டார். பேட் கமின்ஸ் டெட்டில் போடுறாருங்க. அதனால் இவரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். இஷாந்த் சர்மா, அமித் மிஸ்ராலாம் கண்டிப்பாக தாராளமாக அடி வாங்குவாங்க. குல்தீப் யாதவ் ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க இப்போ வரைக்கும். அவர் நார்ஜ் இருக்கார். கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலிங் போடுவார். ஆனால் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மி தான். அதனால் அவரையும் விட்டுடலாம். வருண் சக்கரவர்த்தி, சிவம் மாவி, நாகர்கோட்டி இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கலாங்க. பாயிண்ட்டும் சேஃபாக தான் இருக்குது. ஸோ நல்லாவும் பவுலிங் போடுவாங்க. ஸோ நான் சிவம் மாவி இப்போ வரையும் நல்லாவே போட்டிருக்காரு. அதனால் இவரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 6.5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது பேலன்ஸு. கண்டிப்பாக பெரிய பிளேயர் யாராச்சும் விட்டு தான் ஆகணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சுனில் நரைனை விட்டுறேன். இவருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பிருத்வி ஷா எடுத்துக்கலாம். 8.5ல் தான் இருக்கார். ஸோ 1 பாயிண்ட் வந்துருச்சு. இன்னொரு 0.5 பாயிண்ட் நமக்கு வேணும் கண்டிப்பாகவே. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இல்லைனா ஆண்டர் ரசல் விட முடியாது. ரபடா, பேட் கம்மின்ஸை விட்டுட்டு யாராச்சும் எடுக்க முடியுமா? நாகர்கோட்டி இருக்கார். ஆனால் கம்மின்ஸ் இருந்தால் சூப்பராக பேட்டிங்கும் ஆடுவார், பவுலிங்கும் போடுவார். அதனால் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுப்மன் கில் விட முடியாது, நித்திஷ் ராணா விட முடியாது. ஸ்ரேயஸ் ஐயரை வேணால் விடலாங்க. அதுவும் கொஞ்சம் டேஞ்சர் தான். 1 டவுன் வந்தால் நல்லாவே ஆடுவார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ரேயஸ் ஐயரை விட்டுறேன். ஸ்ரேயஸ் ஐயரை விட்டுட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸையும் சிம்ரன் எட்மயரையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பேட்டிங் யாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் வந்து பெஸ்ட்டாக அனலைஸ் பண்ணி அனுப்புகிறேன். இப்போதைக்கு இந்த டீம் ஓகேங்க. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்துடலாம் வாங்க.
ஓகே, கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே பெரிய ஹிட்டர்ஸ் போகிறது தான் நல்லது. ஆண்ட்ரூ ரசல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்தார் போன மேட்ச்சு. அதனால இவரை நம்ம தாராளமாக போடலாம். பவுலிங்லேயும் ஒரு சில விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதனால இது கொஞ்சம் சேஃப் தான். அடித்தார்னா நிறையாவே அடிப்பாருங்க. சிக்ஸர் மழையாக பொழியும். அதனால இவரை நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். வைஸ் கேப்டன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிஷப் பந்த் போடலாங்க. 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க கண்டிப்பாகவே. ஓகே, இப்போதைக்கு இதுதாங்க நம்மளோட ஃபைனல் டீம். இதில் யார் டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர் மட்டும்தான். அவரும் நல்ல ஹிட்டர் தான். ஆனால் முன்னாடி வந்தால் மட்டும்தான் அடிப்பார். இல்லைனா ஸ்ரேயஸ் ஐயரே மேட்சை முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அதனால கொஞ்சம் டவுட்டு தான். அதனால நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் யார் எடுக்கலான்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட ஃபைனல் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until that, signing off, Naveen and Preethi.